எங்கே 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 கைத்தினால் இழுத்து கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்கே 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 மிக நீண்ட காலமாக இந்த மண்ணெண்ணை தாங்கியில் எண்ணெய் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற களுவாஞ்சிக்குடி பகுதியிலே நீங்கள் அனைவரும் தெரிந்தபடி எங்கே 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 டீசல் எங்கே 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 இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். எங்கே 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 களுவாஞ்சிக்குடி நகரின் மத்தியில் அமைந்துள்ள இந்த எரிபொருள் நிலையமானது இது மக்களின் சொத்தாகும். எனவே இதனை குத்தகைக்கு எடுத்தவர் நடத்த முடியாமல் வெளியேறு, நடத்த முடியாமல் வெளியேறு, வெளியேறு, முதலாளி வெளியேறு, பெட்ரோல் விட்டு வெளியேறு, நடத்த முடியாவிட்டால் வேறு ஒப்படைத்து விடு. மாநகரத்திலே இருக்கின்ற இந்த பெட்ரோல் நிலையத்திலே எல்லாரும் எங்கே எங்கே வெளியேறு, 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 நடத்த முடியாமல் வெளியேறு. இந்த பெட்ரோல் நிலையமானது இந்த களுவாஞ்சிக்குடி பிரதேசத்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் இவ்விடத்தில். அதற்கான காரணம் இந்த பெட்ரோல் நிலையமானது எங்களது களுவாஞ்சிக்குடி நகர மத்தியில் அமைய பெற்றுள்ளது. ஆனால் இந்த களுவாஞ்சிக்குடி நகர மத்தியில் அமைய பெற்றுள்ள இந்த பெட்ரோல் நிலையமானது சரிவர இயங்க மறுக்கின்றது. அதற்கான காரணம் நாங்கள் வினவிய போது அதற்கு நடத்துவதற்கான போதிய அளவு நிதி அவர்களிடம் இல்லை என்பதற்கான காரணத்தை அவர்கள் வெளிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பெட்ரோல் நிலையமானது அரசு சொத்தாகும். இப்பொழுதோ நடத்துவதற்காக குத்தகைக்கு பெற்றுள்ள நபர்கள் தங்களால் நடத்த முடிய இயலாவிடின் வேறு நபர்களுக்கு உரிய முறையில் அரசு சட்டத்தின்படி அதனை கையளிக்க வேண்டும். அதனை விடுத்துவிட்டு இந்த பெட்ரோல் நிலையத்தை தாங்களும் உரிய முறையில் நடத்தாமல் மற்றவர்களுக்கும் நடத்துறதுக்கு கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருப்பது மிகவும் ஒரு வேதனை அளிக்கின்றது. இந்த பிரதேசத்து மக்களுக்கு மிகவும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றது. அதனை விடுத்து இவ்விடத்தில் காலை வேளையில் பாடசாலைக்கு பிள்ளைகளை ஏற்றி கொண்டிருக்கும் பெற்றோர்கள் நிறைய பேர் இவ்விடத்தில் பெட்ரோல் இல்லாமல் மோட்டார் பைக்கை நிறுத்திவிட்டு யோசித்துவிட்டு மோட்டார் பைக்கை உருட்டி கொண்டு பெட்ரோல் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போகும் நிலைமைகளை நாங்கள் கண்ணால் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பெட்ரோல் செட்டானது 2020ஆம் ஆண்டு புனர் நிர்மாணிக்கப்பட்டு அந்த புனரமைக்கப்பட்டதின் பிற்பாடு அந்த காலகட்ட பகுதியிலிருந்து மண்ணெண்ணெய் என்பது இருந்ததற்கான அடையாளமே இவ்விடத்தில் இல்லை. ஆனால் மண்ணெண்ணெய் இருப்பதற்கான அந்த பம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெட்ரோல் நிலையத்தில் மண்ணெண்ணெய் எப்பொழுதும் இருந்ததே இல்லை. மாதத்திற்கு 2 தடவை அல்லது 1 தடவை தான் டீசலை எடுக்கின்றார்கள். பெட்ரோல் ஒரு வார காலத்திற்கு 1 தடவை எடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது 2 வார காலமாக இந்த கயிற்றை கட்டியபடி இருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடியமா இருக்கின்றது. பெட்ரோலும் உரிய முறையில் எங்களுக்கு கிடைப்பதில்லை. அப்ப நாட்டில் பெட்ரோல் இல்லாவிடின் அது அரசாங்க பிரச்சனை, இருந்தும் இந்த பெட்ரோல் நிலையத்தில் இல்லாமல் இருப்பது எங்களது பிரதேச மக்களின் பிரச்சனையாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் உரிய அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு இந்த பெட்ரோல் நிலையத்தை வேறு நபர்களிடம், அதாவது நடத்த திறமை உள்ளவர்கள் பண பலம் படைத்தவர்களிடம் இந்த பெட்ரோல் நிலையத்தை வழங்கி உரிய முறையில் இந்த சேவையினை பெற்றுத் தருமாறு இந்த பிரதேச மக்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் இதனை கருத்தில் கொண்டு இந்த பிரதேச செயலாளர் இந்த உரிய பெட்ரோல் நிலையத்திற்கான இந்த பிராந்திய பொறுப்பாளர்கள் அனைவரும் இதனை கருத்தில் கொண்டு உரிய முறையில் செயற்படுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பிரதேசத்துல திடீரென்று ஒரு எழுச்சியா இருக்குது. உண்மையிலே ஒரு பிரதேசத்துல 3 பெட்ரோல் செட் இயங்குது, 2 பெட்ரோல் செட் இயங்கி கொண்டே இருக்குது. ஒரு பெட்ரோல் செட் அதுவும் மத்தியில களுவாஞ்சிக்குடி என்று சொல்லப்படுற நகரத்துல உள்ள பெட்ரோல் செட் எப்ப பார்த்தாலும் மூடு விழாவா தான் இருக்குது. உண்மையிலே நான் ஒரு மாற்றுத்திறனாளி. அப்ப என்ன போன்றவர்களுக்கு இந்த பெட்ரோல் இல்லாத வழி தெரியும். அதுபோல எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, எத்தனையோ நோயாளிகள் வராங்க. அவைகளுடைய அன்றாட பிரச்சனையை கூட பூர்த்தி செய்யாத அளவுக்கு இந்த பெட்ரோல் செட் இயங்குது. உண்மையிலே இயக்குறாக்கள் நாங்கள் அவைய குறை சொல்லல. காரணம் என்னென்றா உங்களால முடியலை என்று சொன்னா செய்யக்கூடியவையில் இருக்கிறாங்க. அப்ப அவைத்த ஒப்படைச்சு போட்டு நீங்க ஒதுங்குங்க. இல்ல உங்களுக்கு நிதி பிரச்சனை சிக்கல் ஒரு மாற்று வழியை செய்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு அனுமதி எடுத்து இந்த பெட்ரோல் செட்டை செய்கிறீர்கள். நீங்கள் அனுமதி எடுத்தபடியா பூட்டி வச்சுட்டு இருக்கிறீர்கள்.
ஆனா அதுக்கு இந்த பிரதேச மக்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு நீங்க நினைக்க கூடாது. நாங்கள் இவ்வளவு காலமும் இதை பத்தி கதைக்கல. இன்றைக்கு இது ஒரு பூதாகார பிரச்சனையா போயிட்டுது. இன்றைக்கு உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து வாழையோ சரி, வன்னியில இருந்து வாழையோ சரி, எந்த பெட்ரோல் செட்டில் இறங்குறேன்னு கேட்டா ஓந்தாச்சிமட பெட்ரோல் செட்டில் போய் இறங்குறாங்க. களுவாஞ்சிக்குடி பெட்ரோல் செட்டு இருக்கிறதே சொல்ல இல்லாம இருக்கு. அதுல கேட்டா சொல்றாங்க அதுதான் திறந்திருக்கு அங்க இறங்கிட்டோம் சொல்றாங்க. அப்படி இந்த பெட்ரோல் செட்டுக்கு ஒரு முகவரி மூடு விழாவாவே இருக்குது. நீங்க தயவு செய்து பெட்ரோல் செட் நடத்துறவையில் நீங்க எங்களை குறை நினைக்க கூடாது. நீங்கள் ஒரு மாற்று நடவடிக்கையை செய்ய வேணும். நீங்கள் ஒரு மாற்று நடவடிக்கை செய்து இந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனையில நீங்க தீர்க்க வேண்டும். இல்லையோ உங்களால முடியலைன்னா நீங்க ஒதுங்கத்தான் வேணும். ஏனென்று சொன்னா தொடர்ந்து உங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். நீங்கள் கடைசி வரைக்கும் திறக்கிற மாதிரியும் இல்லை. டாட்டா காட்ட மட்டும் 2 பேரை வச்சிருக்கிறேன். நாங்கள் பெட்ரோல் அடிக்க வந்தா இப்படி டாட்டா காட்டுறாங்க இல்லை. இதுதான் வேலை. அடுத்தது மண்ணெண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெய் துப்புரவா இல்லை, எந்த நேரம் வந்தாலும் இல்லை. ஒரு 5 ஆபத்துக்கு இந்த பிரதேசம் கடத்தொழில் செய்கிற பிரதேசம். அவங்களோடி வருவாங்க. மண்ணெண்ணெய் இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அப்ப செய்யக்கூடியவங்கிட்ட ஒப்படைங்க தயவு செய்து. உங்களை நாங்கள் குறையா சொல்லல, ஆனால் செய்ய முடியும் என்றா மட்டும்தான் நீங்க செய்யணும். இல்லைன்னா மிக விரைவாக இதுல சம்பந்தப்பட்ட இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனங்கள் அதுல நீங்கள் இதை கவனத்தில் எடுத்து இங்க வந்து தவிசாளர் இருக்கிறார், பிரதேச செயலாளர் இருக்கிறார், பிரதேச சபை செயலாளர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ மக்களுடைய நலன் கருதி வேலை செய்யறவங்களுக்கு நீங்கள் எல்லாம் இதை கொண்டு போய் சொல்லுங்க. இந்த பிரதேசத்துல களுவாஞ்சிக்குடி பெட்ரோல் செட் மூடு விழாவே காணுது, திறந்த விழாவை காணவில்லை. நாங்கள் இதுதானா எங்களுடைய முடிவு. தயவு செய்து சம்பந்தப்பட்டதை நீங்கள் மிக விரைவாக முடிவெடுங்கள். இல்லை என்றால் இதை விட புதகரமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை சமூகம் ஏற்க வேண்டி வரும், பார்க்க வேண்டி வரும். எனவே நன்றி. களுவாஞ்சிக்குடி செயலாளர். மிக நீண்ட காலமாக எங்களுடைய களுவாஞ்சிக்குடி எரிபொருள் நிரப்பு நிலையம் எரிபொருள் இல்லாமல் மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இது நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் பலமுறை கதைத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. சில வேளைகளில் எரிபொருள் வந்தாலும் 365 நாட்களில் குறைந்தது 200 நாட்களாவது எரிபொருள் இல்லை. இதனால எங்களோட முச்சக்கரனுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. இப்போ இங்கிருந்து எங்களுடைய களுவாஞ்சிக்குடி எல்லைக்கு போய்த்தான் பெட்ரோல் நிரப்பி வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் களுவாஞ்சிக்குடியில் பெட்ரோல் செத்திருக்கு, ஆனால் எரிபொருள் இல்லை. இதால் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர், பிரதேச செயலாளர், மாவட்ட அரசாங்க அதிபர், மட்டக்களப்பு மாவட்ட பெட்ரோலிய கூட்டுத்தாபன முகாமையாளர் உடனடியாக இது நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இதுக்குரிய தீர்வு உடனடியாக பெற்றுத்தராவிடி அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் ஒன்று இது நடைபெறும் என்பதை கூறிக்கொள்கிறோம். நன்றி.